இந்த சின்ன பிள்ளை காடுகளுக்கு சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே போதே. அதாவது ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட சண்டையை போட்டு மண்டையெல்லாம் உடைச்சுக்கிறாங்க, கும்பலாக வந்து அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு? அந்த சகிப்புத்தன்மையை வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டோம். ஒரு தகப்பனோ நம்மளுக்கு மேலே உள்ள ஒரு வயசுக்கு மூத்த அண்ணனோ தம்பியோ என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் அந்த குழந்தைகள் செய்ய போகுது. நம்ம தான் தப்பு பண்றோம், நம்ம தப்பு பண்றத வச்சு தான் அந்த குழந்தைங்களை நம்ம பார்த்து அதுவும் அந்த மாதிரி செய்யுது. நம்ம அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள் அவங்க கிட்ட பேசினாலும் பக்கத்தில் ஒருத்தங்க கிட்ட பேசுறோம்னா அது கண்டிப்பாக அதை கேட்டுக்கும். அது என்ன கேட்குதோ அதுதான் கடைசி வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்கள்ட்ட வந்து புரிய வைக்கணும். புரிய வச்சா ஓரளவு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. விளம்பரம் பார்த்து தான் எல்லா குழந்தையும் கெட்டு போறாங்க. படம் நிறைய மூவி போய் கூட்டிட்டு போய் காமிக்கிறது, இந்த மாதிரி படங்கள்லாம் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டுட்டு போகாம இருந்தாலே அது கொஞ்சம் சரியா வரும். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பக்கத்து வீட்டிலலாம் போய் விளையாடுவோம், எல்லாருமே ஓடியாடி விளையாடுவோம், நிறையா விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருப்போம். இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாமே செல்லுலேயே எல்லாமே கேம் விளையாண்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுறங்கிற பேரில் எல்லாம் அருவாலை எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி ரீல்ஸ் தான் போட்டுங்க. மொபைல் யூசேஜ், கம்ப்யூட்டர் யூசேஜ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அவர்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து விளையாடுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும். இதில் பெற்றோரின் பங்கு மட்டுமல்ல, பள்ளியின் பங்கும் மிக முக்கியம். பள்ளியில் இது போன்ற கருத்துக்களை அடிக்கடி கூறி மனதளவில் மிகவும் பக்குவப்படுத்த வேண்டும். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டீச்சர்ஸ் ஸ்கூலில் அவங்களை கரெக்டாக கைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த காலத்தில் தட் இஸ் வெரி நெசசரி. ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் இல்லை, இது என்ன ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு என்கரேஜிங் தாட்ஸ் வந்து குழந்தைங்க மனசில் நம்ம விதைக்கணும். இப்போ நிறைய மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் நிறைய பேர் வந்து பூரா நல்லா இப்போ எஜுகேஷன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க.